இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ அதிர்ஷ்ட கெட்டவெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு எவன்ல சொன்னா? எவன் சொன்னா உன்னை இந்த மாதிரி? இல்லை, இத தெருவில் பதனி விற்கிற வைகுண்ட வீடுன்னு சொல்லிட்டு இருந்தாவுல. அப்புறம் நான் மளிகை கடை வச்சுதான் இது மளிகை கூட வச்சிருக்க சம்மோ வீடுன்னு சொல்லுவாவ. நீ தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான்ல கரஸ்பாண்டன் சண்முகத்தோட வீடுன்னு சொல்ற அளவுக்கு மாத்தினது நீதாம்ல. உன்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற ஆறுல இருக்க முடியும்? சொல்லு. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அந்த அறிவழகனை வெளியில கொண்டுட்டு வர்றது என் பொறுப்பு. இதுக்கு எத்தனை பேரு தடையா இருந்தாலும் அத்தனை பேரையும் உடைச்சு அவனை வெளியில கூட்டிட்டு வருவோம்ல. அவனை தூக்கு மேடையிலே ஏத்தனாலும் அந்த கைத்தை அறுத்து போட்டு அவனை கூட்டிட்டு வருவேன். அண்ணனை நீ நம்பல. நம்பர் என்ன? எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. இலை, அந்த அறிவழகன் ஜெயிலுக்கு போனதும் அதிர்ஷ்டமோ இல்ல உன் துரதிருஷ்டவசமோ காரணம் கிடையாது. எவனோ நம்ம குடும்பத்துக்கு எதிராக செஞ்ச சதி. அந்த சதியை நிச்சயம் நான் உடைப்பேன். உடைச்சு அவனை வெளியில கூட்டிட்டு வருவேன். புரியுதா? அது வரைக்கும் நீ அதை நினைச்சு அழாத, வருத்தப்படாத. அந்த அறிவழகனோட உன்னை சேர்த்து வாழ வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமைல. அண்ணன், என் தங்கச்சிகளுக்காக அந்த சாமியை எதிர்க்க துணிஞ்சவன்ல நானு. உனக்காக இந்த மனுஷ பயல்களோட போராடி ஜெயிக்க மாட்டேனா? நீ வருத்தப்படாதல. அண்ணன் நான் இருக்கேன். நமக்கு துணையா நம்ம அம்மா இருக்கா.